ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டண்ட் பேங்கி. இன்னைக்கு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் ஒன்று இருக்கும் எல்லாருக்கும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய நாட்கள் இருக்குது. அதில் ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இது சொல்கிறேன்னா, ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை எனக்கு நடந்தது உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும்னா அதுக்கு முயற்சி கூட பண்ணலாம். ஸோ நான் என்ன முயற்சி பண்ணால் 2016 ஒரு கதை என்னென்னா, நான் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ்லாம் போடுவேன். ஸோ கையிலேயே எடிட் பண்ணி ஃபோன்லேயே எடிட் பண்ணி ஸோ அதை போஸ்ட் போடுவேன். நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் கலாய்ப்பாங்க, நிறைய பேர் சூப்பராக சொல்லுவாங்க, நிறைய பேர் பிடிக்கல சொல்லுவாங்க, நிறைய பேர் அசிங்கப்படுத்துவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ போட்டு இந்த ஃபோனில் எடிட் பண்ணி நான் எப்படின்னா கலைஞரை மீட் பண்ணுற மாதிரி, ஜெயலலிதா அம்மா மீட் பண்ணுற மாதிரி, அப்புறம் தளபதி அவார்டு வாங்குற மாதிரி. ஸோ அப்போ பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் கிரிஞ்சாக இருக்கும். இப்போ சொல்லி கிரிஞ்சு. ஸோ அப்போயே அந்த கிரிஞ்செலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எடுத்துனே இருக்கும்போது நம்ம ஒரு ஃபோனில் எடிட் பண்ணி போட்டுனே இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டண்ட் வெங்கினே ஒரு நம்ம ஏரியாவில் தெரியுது. ஸோ வேசர்பல்ல வேசர் இப்படி மாடல்னு வச்சுருப்பேன். ஸோ அப்படி தெரியும் போது நான் ஃபோட்டோஸ் போட்டுனே இருக்கேன். அப்போ நிறைய பேர் போடுவாங்க, நான் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போடுவேன். அப்போலேருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆசை. கான்செப்ட் ஃபோட்டோவாக போடுவேன். அந்த 3 கொலாஜ் பண்ணி போடுவாங்களே, அது மாதிரி கான்செப்ட் ஃபோட்டோவாக போடுவேன். அப்படி போடும்போது நிறைய பேர் போஸ் கொடுத்து போடுவாங்க, மாடல் ஃபோட்டோ போடுவாங்க. நான் மட்டும் கான்செப்ட் ஃபோட்டோ போடுவேன். ஒருத்தர் தண்ணியில் இருப்பார், காப்பாற்றுற மாதிரி, தூக்கின்னு போயிட்டு கீழே இருக்கிற மாதிரி, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற மாதிரி. ஸோ அது மேலே போடும்போது நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, யாரா இவன் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் கலாய ஆரம்பித்தாங்க. ட்ரோல் டிஎஸ்எல்ஆர்னு ஒன்று இருக்கும் அப்போது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை கலாய்ப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபோட்டோ போடுவேன். அவங்க கலாய்க்கும் போது நான் அவங்களுக்கு திருப்பி நான் கலாய்ப்பேன். ஸோ அப்படி கலாய்ச்சினே இருக்கும்போது அவங்க கலாய்க்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, இவன் யாருன்னு. ஸோ அதுமாரி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோ எடுத்து கேமராவில் எடுத்து எடிட் பண்ணுவான். விக்கின்னு ஒரு பையன் நம்ம தம்பி இருப்பான், அவன் எடிட் பண்ணுவான். நிறைய எடிட் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேஸ்புக் அந்த காலங்களில் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இது நான் எனக்கு நடந்தது ஒன்று சொல்கிறேன். ஃபேஸ்புக்னால ஒன்று நடந்தது. ஸோ அப்படி ஃபோட்டோ போட்டு இருக்கும்போது, ப்ரொஃபஷனலாக போட்டு இருக்கும்போது, ப்ரொஃபஷனல் இல்லாத போது, ப்ரொஃபஷனல் அப்புறம் தான் இந்த கேமரா எடுத்து எடிட்டரை வச்சு அப்படி பண்ணும்போது அப்போ கூட எனக்கு கிடைக்கல. நான் ஃபோனில் எடிட் பண்ணி ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ கூட எங்கள் அம்மா தான் எடுப்பாங்க, சும்மா எடுப்பாங்க. ஸோ அதை எடிட் பண்ணி நான் போஸ்ட் போடும்போது விகடன் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னை பேட்டி எடுத்தாங்க. அப்போது விகடன் பத்திரிக்கையில் 2016 என்னை பேட்டி எடுத்தாங்க. விகடன் பத்திரிக்கையில் போட்ட ஆர்டிக்கலில் வந்தேன் நான். ஃபேஸ்புக் அலரோடும் ஸ்டண்ட் வெங்கி யார். ஸோ டைட்டில் வச்சு நம்ம வாழ்க்கை அந்த வரிகளை போட்டாங்க. நான் என்னெல்லாம் பண்ணுறேன், எங்கே இருக்கேன், என்ன வேலைக்கு போகிறேன், எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஸோ இது நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன், யார் கேப்ஷன் சொல்கிறா, ஸோ அதெல்லாம் எடுத்து அப்போ போட்டாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சின்னதாக செஞ்சாலும் சரி, பெருசாக செஞ்சாலும் சரி, நம்ம அதை லவ் பண்ணே இருந்தால் அது நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ சினிமா கூட பாருங்களேன், நம்ம லவ் பண்ணால் நம்ம வெற்றி பட மாட்டோம். சினிமா நம்மளை எப்போ லவ் பண்ணுதோ அப்போ தான் நம்ம பெரிய ஆள் ஆகும். ஸோ தளபதி, சூர்யா, சிம்பு, அஜித் சார், ரஜினி சார், கமல் சார், ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா சினிமா அவங்கள லவ் பண்ணுது. நம்ம ஒரு விஷயத்தை லவ் பண்ணி இருந்தால் கிடைக்காது. இப்போ நிறைய கேரக்டர் போகிறேன், ஸோ நிறைய வீடியோஸ் பண்ணுறேன், ஆனால் இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா சினிமா ஒன்றும் நம்மளை லவ் பண்ணல. ஸோ அதனால் ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த விகடன் பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வரும்போது அந்த அண்ணன் சொன்னார், பா உன் ஆர்டிக்கல் வந்ததுப்பா. அதாவது தர்மக்லியோ தர்மக்லியோ அவர் தான் பேட்டி எடுத்து விகடன் பத்திரிக்கையில் போட்டார். ஃபர்ஸ்ட் டைம் அது பார்க்குறேன். ஒரு ஃபோட்டோ வீலிங் வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கே அலரோடும் ஸ்டண்ட் வெங்கி யார் டைட்டில் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் ஃபேஸ்புக்கே அலரோடும் ஸ்டண்ட் வெங்கி யார் அப்படி வரும்போது எப்படி இருக்கும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். அது பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். நம்ம அங்கே முடிவெட்டுற கமலா ஒருத்தர் நமக்கு முடிவெட்டு அவர் சொன்னேன். அப்புறம் ஏரியாவில் சொன்னேன், எங்கள் வீட்டை சொன்னேன், எங்கள் அண்ணன் சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்குண்ணா, எவ்வளோ பெரிய விஷயம் நாங்கள் பாருண்ணா. இப்போ ஒரு வேலைக்கு தான் போயின்னு இருக்கேன், ஆஃபீஸ் பாய் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்போ போகும்போது ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு அண்ணன் சொல்கிறாரு, வந்துருக்கு பாரு சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்புகிறேன். அப்புறம் ஷேர் பண்ணுற பார்த்தா எல்லாரும் பாராட்டுறாங்க. ஏன்னா 2016 விகடன் பத்திரிக்கையில் வருதுன்னா பெரிய விஷயம். பத்திரிக்கையில் ஒருத்தர் ஆர்டிக்கல் வருதுன்னா அவன் ஏதாச்சும் ஒரு ஹீரோ பையனாக இருக்கணும், ஏதாச்சும் ஒரு படம் வச்சுருக்கணும். அப்படி தான் ஒரு இன்ஸ்டாகிராமில் அப்போ இல்லை, ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டு வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஃபோன்லேயே எடிட் பண்ணி ஃபோன்லேயே எடுத்து போட்டு வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போனா அது ரசிச்சிருந்தேன், அதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். புரியுதா? ஒரு விஷயத்தை ரசித்து ஒர்க் பண்ணி லவ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் போட்டுட்டே இருக்கும்போது மக்களும் சந்தோஷப்பட்டாங்க, மக்களும் பார்த்தாங்க. ஸோ அது மாதிரி விகடன் பத்திரிக்கையில் வரும்போது எங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருந்தாங்க, நானும் சந்தோஷமாக இருந்தேன். மறக்க முடியாத நாளுங்க அது. ஒரு பத்திரிக்கையில் நம்ம ஆர்டிக்கல் வருதுனால ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் விகடன் பத்திரிக்கைனா பெரிய ஆர்டிக்கல். ஏன்னா நல்லது சொல்கிறவங்க, கெட்டது சொல்கிறவங்க. அவங்க ஆர்டிக்கலில் நம்ம ஸ்டண்ட் வெங்கி வருதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் சொல்கிறனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு நாள் நான் பெரிய ஒரு ஹீரோவாக ஒரு ஆக்டர் ஆகும்போது என் ஹிஸ்ட்ரியில் எடுக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருனாலையும் எல்லாமே முடியும். நான் பத்திரிக்கையில் வரணும்னு ட்ரை பண்ணல, நான் ட்ரை பண்ணால பத்திரிக்கையில் வந்தேன். புரியுதா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணினே இருந்தால்
ஒரு விஷயம் ஒரு நாள் மாறும். இப்போ நான் யூடியூப்ல வீடியோ போட்டுறேன், டெய்லியும் வியூஸ் போடுறதா இல்லையா அதெல்லாம் நமக்கு வேணாம். டெய்லியும் ஒரு டாபிக் எடுக்கணும், டெய்லி பேசணும். ஸோ ப்ரொஃபஷனலாக பண்ணணும் எனக்கு ஆசை தான். ஆனால் நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது தெரியாமல் டெய்லியும் ஒன்று பண்ணுறேன். அது என்ன பண்ணுறது ஒரு நாள் யோசிச்சு கரெக்டாக சூப்பராக பண்ணுவேன். ஆனால் பண்ணுறேன்ல, டெய்லியும் ஒரு விஷயத்த பண்ணிடுறேன்ல. ஒரு 8 நிமிஷத்துக்கு உங்களுக்காக பேசுகிறேன், 8 நிமிஷத்துக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அதனால நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கலாம், இது வந்தோன்னே பண்ணிக்கலாம், அது வந்தோன்னே பண்ணிக்கலாம், இவங்க வரணும் அவங்க வரணும், அதெல்லாம் முடிக்காது. உங்களால் முடியும். தனியாக இருந்து வீடியோ போடலாம், கும்பலாக இருந்து வீடியோ போடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ போடலாம், லவர் கூட வீடியோ போடலாம், பொண்டாட்டி கூட வீடியோ போடலாம், அம்மா கூட போடலாம், பாட்டி கூட போடலாம், தாத்தா கூட போடலாம். யார் பக்கத்தில் வரவங்களோ வீடியோ போட்டுருங்க. எவ்வளோ பேர் பண்ணிட்டு செய்கிறாங்க. ஸோ அதை பார்த்து கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா சினிமாலே காப்பி தருகிறாங்க, நிஜத்தில் காப்பி எடுத்து தப்பு இல்லை. யாரும் உங்களை வந்து கேட்க போகுது. ஒரு கமாண்ட் ஒரு போய் டெல் பண்ணுறோம், இல்லை கமாண்ட் இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் ஓனாக நீங்கள் ட்ரை பண்ணால் இன்னும் யூனிக்காக தெரிவிங்க, டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. டிஃப்ரெண்ட்டாக எப்போ பண்ணாலும் நம்ம அழிய மாட்டோம். நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வந்துடலாம். ப்ரோ பாருங்க ப்ரோ, உங்களுக்கு டேப் தரேன் ஃபாலோ பண்ணுங்கள், காசு தரேன் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லிட்டு ஃபாலோ சேர்த்திடலாம். ஆனால் தனியாக தெரிய மாட்டீங்க. ஸோ இங்கே தனியாக தெரியறது தான் பெரிய விஷயம். தனியாக தெரியணும், தனியாக போய் நின்றுக்கூடாது. கும்பலில் இருந்தாலும் தனியாக தெரியணும், அதான் மஜா. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுறத விட அந்த விஷயத்தை லவ் பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். ஸோ நான் லவ் பண்ணி பண்ணனால தான் விகடன் பத்திரிகையில் வந்திருக்கேன். ஸோ ஸ்டண்ட் வைக்கி நியூஸ் போட்டால் இன்னொரு நியூஸ் வரும், அது போய் பார்த்துறாதீங்க. இந்த நியூஸை பாருங்கள், விகடன் பத்திரிகையில் வரும். ஸோ இப்போ இருக்குமா அதில் ஆர்டிக்கலில். ஸோ இருந்தால் பாருங்கள், இருந்தால் கூட இதில் ஷேர் பண்ணுறேன். அது சொல்ல முடியாது, அது இன்னொன்று விளாகில் சொல்கிறேன், அது நீ எடு. ஸோ ட்ரை பண்ணியிருந்தா ஒரு மேஜிக் நடக்கும். என் லைஃப்பில் 2014 ஒரு மேஜிக் வந்துரு, நிறைய மேஜிக் நடந்திருக்கு வாழ்க்கையில். ஸோ ஃபஸ்ட்டு மேஜிக் அது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டே இருங்க, உன்னால் முடியும். யார் என்ன சொன்னாலும் சரி, முடியாது சொன்னால் கண்டிப்பாக முடியும். உடம்பு ஏற்ற முடியும், உடம்பு கம்மி பண்ண முடியும், சாதிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும் ட்ரை பண்ணிட்டே இருந்தா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பண்ணி நம்புங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 பேருக்கு மோட்டிவாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தோணுது? ஏன்னா நான் வந்து கரெக்டாக இருக்கேன்ல கதையில், அதனால் வந்து எனக்கு வந்து பெருமையெல்லாம் இல்லை, நல்லா தானே இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஒன்று ஒரு விஷயம் செய்கிறோம். 4 இடத்துக்கு போனால் அன்றைக்கி கூட ஆடி லஞ்ச் போனேன். அப்போ சொல்கிறாங்க, ப்ரோ நீங்கள் உடம்பு ஏற்றது சூப்பர் ப்ரோ, எனக்கு ஒரு மோட்டிவாக இருந்தது ப்ரோ. நிறைய இடத்துல அப்படி சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கலாம். ஃபீல்டே இல்லை அது. இங்கே இந்த ஜிம்லேயே ஒரு 4 பேர் உங்களை பார்த்து மோட்டிவாக, நிறைய பேர் ஜிம்முக்கு வரது அது காரணமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஃபீல்டு இல்லை அது. நம்ம ஃபீல்டு சினிமா வீடியோ பண்ணுறது. அது தாண்டி ஒருத்தன் வந்து இதுக்காக உழைக்கிறான், இதுக்காக 6 பேக் வைக்கிறான், இதுக்காக முடிவு சொல்லி பண்ணுறான்னா பெரிய விஷயம் அது. ஏன்னா இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும், வீடியோ பண்ணணும், எடிட் பண்ணணும், ஜிம்முக்கு வரணும். உங்களுக்கு தெரியும் வெயிட் லாஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், 6 பேக் எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல. இப்போ வரையும் ட்ரை பண்ணுகிற நீ. கண்டிப்பாக முடியும். இந்த வருஷம் வைக்கிற. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் எனக்கு நடக்கும். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டுக்கான போய் ஜெயிக்கலாம். ட்ரை பண்ணிட்டு தான், ஜெயிக்கிறதுக்காக பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அது நினச்சி தான் இருக்கு, ஜெயிக்கணும் 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 டெய்லி நினைங்க, டெய்லியும் நினைக்கணும். ஒரு விஷயத்த நினச்சா நடக்கும், நினைக்காம இருக்காதீங்க. முடியாதுன்னு நினச்சாதீங்க. அது நினைக்க பெரிய கோலாக இருந்தால் சரி, சின்ன கோலாக சரி, அதை நினச்சினே இருங்க. நினச்சினே தான் உங்கள்கிட்ட வரும். ஸோ இப்போ வந்து ஐஃபோன் வாங்கணும் நினச்சி இந்த ஐஃபோனில் வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து ஒரு 400 ஃபாலோஸ் வேணும், நான் வந்து வியூஸ் போனேன், இந்த 1 மில்லியன் 2 மில்லியன் சொல்லி போனால் அதுவும் போகுது. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த நினச்சினே இருந்தா, நானும் ஹீரோ ஆகணும், ஆக்டர் ஆகணும் நினச்சினே இருக்கிறேன். பார்ப்போம், நினச்சினே போடுறோமா இல்லை நினச்சினே நடிக்கிறோமா, யாருக்கு தெரியும். கடவுள் எழுதி தான் நடக்குது, நடக்கும். உங்களுக்குன்னு இருந்தால் உங்களுக்கு தான், உங்களுக்கு இல்லைன்னா இல்லை. ஓகே, நடக்கணும் நடக்கும். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் ஒரு விளாகில் சந்திப்போம். டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம், பாய்.